சபை நாகரிகம் என்றால் என்ன? சபை நாகரிகம் என்பது ஒரு குழு அல்லது கூட்டத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய நன்னடத்தை, மரியாதை மற்றும் கண்ணியமான நடவடிக்கைகளை குறிக்கும் ஒரு சொல். இது ஒருவரை ஒருவர் மதித்து அனைவரும் சமமாக கருதப்படுவதற்கான ஒரு அடிப்படை. சபை நாகரிகத்தின் முக்கிய அம்சங்கள்: மரியாதை, மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து அவர்களை இடைநிறுத்தாமல் கேட்பது. கண்ணியம், தன்னை தாழ்த்திக் கொள்ளாமல் மற்றவர்களை உயர்த்தி பேசுவது. பணிவு, தன்னை விட மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது. கட்டுப்பாடு, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது. கூட்டு ஒற்றுமை, குழுவின் நலனை முன்னிலைப்படுத்தி ஒற்றுமையை பேணுவது. ஏன் சபை நாகரிகம் முக்கியம்? தொடர்பு மேம்பாடு, நல்ல தொடர்புக்கு சபை நாகரிகம் அவசியம். இது மற்றவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்த உதவுகிறது. கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது, கருத்து வேறுபாடுகள் எழும்போது சபை நாகரிகம் கலந்துரையாடலை வழிநடத்தி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உதவுகிறது. ஒருங்கிணைந்த சூழலை உருவாக்குவது, சபை நாகரிகம் ஒரு நேர்மறையான மற்றும் உற்பத்திமிக்க சூழலை உருவாக்குகிறது. தனிநபர் வளர்ச்சி, சபை நாகரிகம் தனிநபரின் திறன்களை மேம்படுத்தி ஒரு நல்ல குடிமகனாக உருவாக உதவுகிறது. சபை நாகரிகம் எங்கெல்லாம் தேவை? கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் இடையே சபை நாகரிகம் அவசியம். வேலை இடங்கள், சக ஊழியர்கள், மேலாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இடையே சபை நாகரிகம் அவசியம். சமூக கூட்டங்கள், குடும்பம், நண்பர்கள் மற்றும் பிற சமூக குழுக்கள் இடையே சபை நாகரிகம் அவசியம். அரசியல், அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே சபை நாகரிகம் அவசியம். முடிவு: சபை நாகரிகம் ஒரு நாகரிக சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது நம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நம்மை நல்ல மனிதர்களாக இருக்க உதவுகிறது. உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். Would you like to know more about specific examples of Sabai Nagarikam in different contexts?